கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல கலையை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சேர்ந்து கடல் நீரில் நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். என் எல்லைகளை விரிவாக்க கூடாதது இந்த ஊழியத்தை உலகமெங்கும் கொண்டு போக உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உன் உதடுகளை இசையாய் மாறப் போகிறது, உன் கைகளை மேலதாளங்களாய் மாறப் போகிறது. ஓ, உன்னுடைய பாடல் ஆராதனைகளே கர்த்தருக்குள்ள இசைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இவ்வளவுதானா? நல்ல நல்ல வாய்களை திறந்து சுரமண்டலத்தோடு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தர் துதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கையை தட்டி ஆமென். நம்ம இப்ப பாட போறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்துங்க பாப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும். நம்ம மட்டும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கையை உயர்த்தி உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. நல்ல கை தட்டி பாடுவோமா? கூடுமே ஆமென், உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒவ்வொரு பேரை கொண்டு உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லு. கூடுமே ஆமென், கூடுமே, விசுவாச அறிக்கை பண்ணுவோமா? எல்லாம் கூடும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது எதுவுமே இல்லை. நல்ல கரங்களை உயர்த்தி எஸ், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இது எனக்கு வந்த வார்த்தை இல்லம்மா, இது உனக்கு வந்த வார்த்தை. உடைந்து போன இருதயத்துல இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை என்னப்பா கேள்விக்குறியோடி நான் வந்திருக்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய நினைச்சா எனக்கு ஒரு கேள்விக்குறி, என் குடும்பத்தை நினைச்சா கேள்விக்குறி, என் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ஒரு கேள்விக்குறி. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் இந்த பலிபீடத்திற்கு முன்பதாய் நின்று உன்னோட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு செய்ய போகிறார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை, எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை. நல்ல ஐயோ தைரியமா தட்டும் பொழுது ஆமென். இந்த விடுதலை ஆசீர்வாத கூட்டம் தற்செயல் அல்ல. எத்தனை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எதுவுமே தற்செயலாய் நடப்பதில்லை. இதற்கு ஒட்டுமொத்த ஒரு முகாந்தரம் உண்டு. எங்கேயோ பாடலை பாடி கொண்டிருக்கிறவர் அபிஷேகம் என் தலைமையிலே சொன்னதற்கு இது தற்செயல் அல்லையா, இது ஒரு முகாந்தரம், இது ஒரு தரிசனம். உன்னை கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தைரியமா வாயை திறந்து சொல்லு, நான் இங்க வந்திருப்பது தற்செயல் அல்ல. எத்தனை பேர் அதை உறுதியா சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ வடித்த கண்ணீர் தற்செயலானது அல்ல அப்பா என்று சொல்லி ஏங்குறது தற்செயல் அல்ல. பெருமூச்சு விட்டுட்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம், இது தற்செயல் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. மோவாப் தேசத்திலிருந்து ரூத் வருகிறா, தன் மாமியாரோட கூட போறா. கணவன் இழந்தாச்சு, நம்ம பாட்டுக்கு நம்ம போவோமேன்னு சொல்லி நினைக்கல. தன் மாமியாரோட ஊருக்கு வரும்போது எல்லாரும் கேட்பாங்களே, எதுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்த? அதான்
கணவர் இறந்தாச்சுல, அவளை விட்டுற வேண்டியதான, பல கேள்விகள் எதையும் நினைக்கல. அவள் தன் மாமியாரோட வரும்பொழுது அவள் சொல்லுகிறா, நான் ஒரு வயல் நிலத்துல போய் கீழே கிடக்கிறத பொறுக்கி கொண்டு நான் வந்து நம்ம ஆகாரத்துக்காக எதையாவது செய்வோம் என்று சொல்லி ரூத் அந்த நிலத்திற்கு போனது. அவன் நினைச்சா இது ஒரு தற்செயல், ஆனா அவர் நினைச்சாரு இது தற்செயலான காரியம் அல்ல, இது தற்செயலான காரியம் அல்ல, ஒரு திட்டம் உண்டு. நீ நினைக்கிற சும்மா வந்து நிக்கிற, கர்த்தர் சொல்ல இது காரணத்தோட கர்த்தர் உன்னை நிக்க வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு அற்பமான ஒரு மனுஷியாய், கணவனை இழந்தவனை மனுஷங்க எப்படி பார்ப்பாங்க? அவள் ஒரு இடத்துல நின்று அவளை பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும். அவள் அந்த வயல் நிலத்துல வந்து நின்று அவள் வந்து அதிகாரமா சொல்ல, நீங்க போங்க, நான் விட்டுட்டு போறத நான் என்ன பண்றேன், நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு போனவைகளை தான் அவள் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் அது வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவள் தற்செயலாய் போவாசுடைய நிலத்துக்குள்ள வந்து நின்னா. தாவீதுக்கு தாத்தா போவாசு, ஒரு ஆமென் சொல்லுங்க. யூத குலத்துக்குள்ள யார் வந்து நிக்க ஆரம்பிச்சா? அவள் மோவாப் இனத்திலிருந்து வந்தவளை தற்செயலாய் கர்த்தர் கொண்டு வரல. அவளை கர்த்தர் ஒரு யூத குலத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன் அடையாளமான ஒரு சந்ததியா கொண்டு வந்து நிறுத்தினாரையா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, இதை டிவில பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல்ல எந்த தேசத்திலிருந்து பார்க்கிறவங்களும் சரி, இது தற்செயலானது அல்ல. கையை தட்டி ஹல்லேலூயா. ரூத் பொறுக்கி கொண்டிருக்கும் போது போவாஸ் பார்க்கிறாரு, யார் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கா? அப்போ ஒருத்தன் சொல்றாரு, அவ என்கிட்ட கேட்டுக்கொண்டா கீழே கிடக்கிறத நான் எடுத்துக்கொண்டு போறேன்னு சொல்லி. உடனே போவாஸ் சொல்லுகிறா, அவளுக்காக சில கோதுமைகள் சிந்த விடுங்கள், அவளுக்காக சிந்திக்கிட்டு போங்க, சிந்திக்கிட்டு போங்க. இன்னைக்கு அந்த போவாசை பாரிக்கிலும் போவாசுக்கு மேலானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். சகோதரி, என் அன்பு தாசனே, தேவ மகனே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ல, உனக்காக சில நன்மைகளை இந்த 3வது மாதத்திலே நான் சிந்த வைக்கிறேன், நீ பெற்றுக்கொள். இது தற்செயலான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. மோசே குழந்தையாய் பிறந்தார், ஒரு ஆண் மகனா. பார்வோன்ட்ட இருந்து கட்டளை வந்துச்சு, எல்லாரையும் கொண்டு குவிச்சு போடுங்க, ஆம்பளை பிள்ளைய இருக்க கூடாது. எல்லாரையும் ஒளிச்சு வச்சாங்க. ஆனா மோசையை ஒளிச்சு வைக்க முடியல. அவன் வளர வளர அழ ஆரம்பிச்சாரு, அடக்க முடியல. மிரியாம் ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி மோசையை தண்ணீர்ல வச்சு யாரு கண்ணுக்கு படக்கூடாதுன்னு சொல்லி அவளை நாணல் செடிக்குள்ள வச்சு அந்த கூடைக்குள்ள வைத்து அவள் ஆற்றோரத்துல விட்டுட்டு நாணல் செடிக்கு பின்னாடியே இருந்து மிரியாம் பார்த்துட்டு இருந்தா. ஐயோ, யாரு கண்ணும் பற்றக்கூடாது, பார்வோன் வீட்டாருடைய கண்ணில் பற்றக்கூடாது. ஆனா கர்த்தர் அதே பார்வோனுடைய குமாரத்தின் கண்களிலே பட வைத்தது தற்செயல் அல்ல. கர்த்தர் அதே அரண்மனையில மோசையை வளர வைப்பதற்காக. நல்ல கையை தட்டி எத்தனை பேரோட ஆண்டவர் இடைப்படுவதை உணர்கிறீங்க? நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயந்த காரியம் அல்ல, நீ பயந்தாலும் கர்த்தர் நேர்த்தியாய் உன்னை கொண்டு சென்று கொண்டிருக்கிறாமே. தற்செயல் அல்ல. மோசையை நாணல் பெட்டியில வச்சு அனுப்புறது தற்செயல் அல்ல. கர்த்தர் கரெக்டா பிளான் போட்டு அனுப்புறாரு. யார்கிட்ட பார்க்க கூடாதுன்னு சொல்லி மிரியாம் நினைச்சா, ஆனா அவங்க கண்ணுதான் பார்த்துச்சு. அதே இடத்துல ஆண்டவர் அவளை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வளர வச்சாங்க. ஆமென். எஸ், ஆடு மேய்க்கிறவராய் மாறினார் மோசே. ஆடுகள் மேய்த்து வனாந்தத ராஜா வாழ்க்கை 40 ஆண்டு காலம். அடுத்த 40 ஆண்டுகளும் வனாந்திரம். அதற்கு நேரடியாய் மாறாய் இருந்தது. குழந்தையிலிருந்தே நல்ல தட்டுல சாப்பிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், தங்கத்திற்கும் அதிகமான விலை பெருக்க முடியாத சங்குகளில பால் குடிச்சிருப்பாரு. நல்ல ராஜ வஸ்திரங்கள், மகிமையான வாழ்க்கையை மோசே வாழ்ந்தார். ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாக 40 ஆண்டுகாலம் வனாந்தரம். அது தற்செயல் அல்ல. நீ கர்த்தர் தீர்க்க தரிசனோட பேசிக்கொண்டு இருக்கிறா. உன் வனாந்தரம் ஒரு தற்செயல் அல்ல. உன் கண்ணீர் தற்செயல் அல்ல. ஒரு பரியாசம் உனக்கு தற்செயல் அல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தோடு முன் குறித்து இருக்கிறார். எஸ், உன் துன்ப நாட்களுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன் ஏமாற்றத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன் அழுகைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லப்பா, எனக்கு இந்த கஷ்டமே எனக்கு என்னன்னே தெரியாதே, நான் இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ள போனதே கிடையாது. கர்த்தர் தற்செயலாய் உன்னை கொண்டு வரல, தற்செயலாய் இதை அனுபவிக்க வைக்கல. மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தார். ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே ஆடுகள் எல்லாம் அப்படியே ஒரு மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்தது. மலைக்கு மேலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது
தற்செயலாய் மோசே நினைச்சாரு முச்செடி எரியுதே, என்ன எரியுதேன்னு சொல்லி போனாரு. ஆனா அவர் நினைச்சது தற்செயல். கர்த்தர் அன்னைக்குதான் ஒரு தரிசனத்தையே கொடுக்க ஆரம்பிச்சாரு. திட்டத்தின் வாசல் திறக்கப்பட்டது. நீ ஜாதிகளை வழி நடத்துகிற ஒரு தலைவன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறையா, உன்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு கட்டத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்துட்டார். நான் நினைக்கிறேன், என்ன குறிச்சு நான் நினைக்கிறேன், என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் வருகிறது. என்ன சரியான நேரத்தை என்ன பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. என்ன சரியான கர்த்தர் என்ன டியூன் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. என்னை வறட்சிக்கல்ல, ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை. சொல்லுங்க, ஐயோ சத்தம் கேட்கணும் எனக்கு. எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தெரிந்தெடுக்கல. கை பிடிச்சு சொல்லு தைரியமா, உங்களை இன்னைக்கு அவர் தெரிந்தெடுக்கல. ஏன் நாளைக்கு தான் என்ன தெரிந்தெடுப்பாரு நினைக்கிறேன். நாளைக்கு உன்னை தெரிந்தெடுக்கல. இந்த சூரியன் உருவாவதற்கு முன்பதாகவே, லட்சக்கணக்கான எண்ணிக்கை கடக்காத நட்சத்திரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, நீ பார்க்கிற மலைகள் உருவாவதற்கு முன்பதாகவே, ஏன் தாயின் கருவில தோன்றுவதற்கு முன்பதாக அல்லையா, இவைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிஞ்சிருக்கிற நாமே அன்னைக்கே தெரிந்தெடுத்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், ஆண்டவர் உன்னை அது எல்லாவற்றிற்கு முன்பதாகவே உன்னை அவர் தெரிந்தெடுத்து விட்டார். ஆண்டவர் உன்னை தற்செயலா இந்த பூமியில உன்னை உருவாக்கல. உன்னை தற்செயலா இந்த சபைக்கு கொண்டு வர வைக்கல. உன்னை தற்செயலா இந்த வீடியோவை உன்னை பார்க்க வைக்கல. எஸ், எல்லாவற்றிற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. எத்தனை அதை உணர ஆரம்பிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எஸ் ஆண்டவரே, இந்த விடுதலை ஆசீர்வாத கூட்டத்துக்கு எங்க தான் வந்திருக்கிறீங்க பாருங்களேன். ஆமென். ஆழ்வார் திருநகரி கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர்யா. 200 ரூபாய் செலவு பண்ணி வரணும். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? தூர இடத்துல இருந்துலாம் வந்திருக்கிறீங்க. எதற்கு இந்த பிரயாசம்? நாகர்கோவில் அருமையான தம்பி கீபோர்டு வாசிக்க வந்திருக்கிறாங்க. எதற்காக? கர்த்தர் உங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து சொல்லுங்க, இவைகள் தற்செயலே அல்ல, இது தற்செயலே அல்ல. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு அவருடைய வார்த்தை உன் எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடியை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எழுதி வைக்கிற பிள்ளை எழுதி வச்சுக்கோ, டேட்டா போட்டு. எஸ், ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை பதிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க. உன்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிற, உன் எதிர்காலத்தின் சில காரியங்களை, கருகலான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடியான ஒரு வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் தர போறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம். எடுத்தவர்கள் மைக் வச்சிருக்கிறீங்களா? கொடுங்க சீக்கிரம் மைக். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். போதும். ஹல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிக்கிற பிள்ளைங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கேட்கல எனக்கு. ஆண்கள் சைடுல இருந்து மட்டும் ஒரு ஆமென் சத்தமா வரட்டும். ஹல்லேலூயா. சரி, இந்த இடத்துல ஈசாய் தன்னுடைய சகோதரர் 3 சகோதரர்கள் ராணுவத்துல பணிபுரிந்து கொண்டு இருந்தார்கள். அப்ப யுத்தத்துக்காக, பெலிஸ்தரோட யுத்தத்துக்காக புறப்பட்டு போகும் பொழுது ஈசாய் ஒரு நல்ல ஒரு செல்வந்தராக தான் இருந்தார். நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஆனா ஈசாய் யாரை அழைத்து விடுகிறார்? ஆகாரத்தை கொண்டு போய் கொடுப்பதற்காக. சத்தமா தாவீதை ஈசாய் அழைக்கிறார். ஈசாய்க்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. தாவீது ஒரு இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீதை ஏன் கூப்பிடணும்? தன் வேலைக்காரர் தன் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆடுகளை மேய்த்து எந்த வனாந்தரத்தில் இருந்தாரோ தெரியல, எந்த கிராமத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாரோ தெரியல. ஆனால் தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களை ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஈசாய் அப்படி செய்யாமல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை வரவழைச்சி, நீ போய் இந்த ஆகாரத்தை உன் சகோதரர்கள் மத்தியில் கொடுத்துட்டு வா என்று சொன்னது ஈசாய் வேணாம் நினைச்சிருக்கலாம். இது ஒரு தற்செயல். தாவீது ஆகாரத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகாரத்தை தன் பால் கட்டிகளை நல்ல அழகழகா எடுத்து வச்சு, ஐயா ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு நல்ல பால் கட்டி கிடைச்சுதான் தெரியல, நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா இப்போ தன் சகோதரருக்காக நல்ல பால் கட்டிகளை என்ன பண்ணுகிறாரு? நல்ல வெண்ணெய், நல்ல நல்ல ஆசீர்வாதம் ஆகாரத்துல எல்லாம் இப்போ யார் சுமந்துட்டு போறா? தாவீது சுமந்து கொண்டு போய் கொடுக்கும் போது கூட எல்லாரும் கேட்டிருப்பாங்க, தாவீது போற வழியில, தாவீது என்ன ஆடு மேய்க்க போலியா?
தாவீது சொல்லிப்பான், இல்லை என் அண்ணனுக்கு நான் சாப்பாடு கொண்டு போறேன். மற்றவங்களாம் நினைச்சிருப்பான், நீ இதுக்கு தானே ஐயா லாக்கி, நீ இதுக்கு தானே அவ இருக்கிற ஆடை அப்படி போற வழியில நிறைய பேர் சந்திச்சிருப்பாரா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போறவள்ள ஒவ்வொருவரா கேட்டிருப்பாங்க, எங்க போற எங்க போற எங்க போற? என் அண்ணன் ராணுவத்தில் இருக்கிற அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு போறேன் அப்படி சொல்லி இவன் ஆகாரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். தாவீது என்ன பண்ணிருப்பாரு, சாப்பாடு தூக்கிட்டு வரும் ஒவ்வொருத்தர் எங்க போற எங்க போற எங்க போற? எங்க அண்ணன் ராணுவத்தில் வேலை பார்க்குற அவனுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போக 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 தாவீது நினைச்சிருப்பாரு, தற்செயல் ஏதோ போய்கிட்டு இருக்கையா அப்படியே ஜாலியா, அவருக்கு எதுவுமே தோணி இருக்காது, அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்திருப்பாரு. கரெக்டா அந்த பாளையத்துல வந்த உடனே கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாளையம், ஆமே, முன் குறிக்கப்பட்ட ஸ்தானம் தாவீதுக்கு அதுதான். அப்ப அந்த இடத்துல வந்த உடனே தாவீதுடைய கண்கள் உன்னை பார்க்குது, செவிகள் உன்னை கேட்க ஆரம்பிக்கிறது. கண்கள் பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை பார்க்கிறது, காது என்ன கேட்குதுன்னா, செவி என்ன கேட்குதுன்னா, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற சத்தத்தை இப்ப தாவீது கேட்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட மாத்திரத்துல தாவீதுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு வைராக்கியம், ஒரு வெறி. அப்ப இன்றைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிற காரியம், நீ வருகிற வேளையில நீ தற்செயலாய் நீ வந்து கொண்டு இருக்கிறன்னு சொல்லி உனக்கு நீ என்ன தரிசனம் என்று புரிபடாமல், உனக்கு என்ன என்று சொல்லி தெரியாமலே நீங்க இந்த ஊழியத்திற்காக, இந்த சபைக்காக நீ புறப்பட்டு இத்தனை காலங்கள் எப்படியோ வந்திருக்கலாம். ஆனா இந்த ஸ்தானத்துல வந்த பிறகு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறா, இனி இது தற்செயல் அல்ல, இனி இது தற்செயல் அல்ல. நீ இந்த இடத்துல வந்ததற்கு, நீங்க இந்த இடத்துல ஜெபிப்பதற்கு, இந்த ஊழியத்துல பங்கெடுத்திருப்பதற்கு ஒரு பெரிய முகாந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அது வரைக்கும் பிரயாணத்துல அவர் வருகிற வரைக்கும் தான் எதற்காக போறேன், என்ன பண்றேன், ஆகாரத்தை கொடுக்கணும், திருப்பி ஜாலியா வந்து ஆடை மேய்க்கணும், இப்படி ஒரு விளையாட்டு பிள்ளையா தான் யார் இருந்தா? ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்லுகிறா, அநேக விளையாட்டு பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க, அநேக சின்ன பிள்ளைங்களா இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய முகாந்தரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உன்னை குறித்து பெரிய திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க, எஸ், அவர் முன் குறிக்கப்பட்ட ஸ்தானத்தில் வந்த உடனே எவனுக்கும் பார்க்காத கண்கள் தாவீதுக்கு நோக்கமாய் இருந்தது. யாருடைய செவிகளுக்கும் உள்ள போகாத வார்த்தை தாவீதுடைய செவிகளுக்குள்ள போனது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, எத்தனை பேருடைய செவிகளில வார்த்தை பட்டுச்சு. அன்னைக்கு என்ன எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க, அவங்க காதலெல்லாம் வார்த்தை விழுந்துச்சா இல்லையா? விழுந்துச்சா இல்லையா? எல்லாருடைய கண் பார்த்துச்சா இல்லையா? ஆனா அவங்களுக்குள்ள போகாத ஒரு அபிஷேகம் தாவீதுக்குள்ள மட்டும் போச்சு, தாவீதுக்குள்ள மட்டும் போச்சு. இன்னைக்கு அநேகருக்கு போகாத சத்தியம் இந்த சபையில் இருக்கிற உனக்குள்ள போய் கொண்டு இருக்கிறது. உன் செவிகளுக்குள்ளாக உன் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறா. இது தற்செயலானது அல்ல. கையை தட்டி சந்தோஷம் ஒரு ஆமென் சொல்ற பிள்ளைங்க மட்டும் ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ள வந்தார் கர்த்தர், ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. உடனே அவங்க அண்ணன் கிட்ட போனோன்னு தாவி சொன்ன, நான் போய் யுத்தத்துக்கு போகிறேன். நான் யுத்தத்துக்கு சொன்னோன்னு என்ன நடந்துச்சாங்க? முதல் அந்த சகோதரர்கள் சொன்னது, உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு நீ எதுக்கு வந்த? நீ வந்தோடனே அழகர் உன்னை பாராட்ட மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு போறேன்னு உன்னை பாராட்டி சூப்பர் போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க. தடைகள் வரும், தடைகள் வரும். ஆனா உனக்குரிய முகாந்திரத்தை நீ அறிந்து கொள். அல்லேலூயா. தடை வந்தோடனே உட்கார்ந்துடாதீங்க, பிரச்சனை வந்தோடனே உட்கார்ந்துடாதீங்க, போராட ஆரம்பி. அதுக்கு நம்ம வீட்டுக்கார சண்டை போட்டு இது வேற ஆவிக்குரிய சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமென். முழங்காலை ஊண்டி ஜெபிக்க ஆரம்பி. அப்போ தடைகள் வர ஆரம்பிக்கிறது. சகோதரர் சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் ஆட்டை ஏன்டா விட்டுட்டு நீ வர, உனக்கு இருக்கிற துணிகரத்தை நான் அழிஞ்சிருக்கிறேன். ஆமென். உடனே அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை, இவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சு அவருடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க போய் சிலரை சந்திக்க ஆரம்பிச்ச உடனே அங்க சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. தாவீதுடைய கையில இப்போ எதை கொடுக்குறாங்க? யுத்தத்துக்கு வந்த உடனே பட்டயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பட்டயத்தை கையில கொடுக்குறாங்க, தலை சீராவை மாற்றுக்கிறாங்க, மார்க் கவசங்கள், காலை நல்லா ஷூலாம் போட்டு எடுத்து எல்லாம் மாட்டி அவனை ஃபுல்லா இப்ப ரோபோ மாதிரி மாத்தியாச்சு. யார கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப தாவீது இப்ப எப்படி இருக்கிறாரு? ஒரு ரோபோ மாதிரி. அப்படி இரும்பு வஸ்திரத்தெல்லாம் தரிச்சு பார்த்தா அவர் இப்ப எதுக்குள்ளதான் இருக்கிறாரு? இரும்பு வஸ்திரத்துக்குள்ள இருந்து. அவரு தாவி சொல்றாரு, ஏய் இடுங்கடா, நான் கொஞ்சம் நடந்து பார்க்கிறேன், நான் கொஞ்சம் நடந்து பார்க்க சொல்லி அவருக்கு நடந்து பார்த்தா சல 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 தான் சத்தம் கேட்டிருக்கோம். ஒண்ணு இடிச்சுக்கிட்டு அவருக்கு எப்படி இல்லை, அவர் கத்தியை வீசி பார்த்துருப்பாரு. அது என்ன இருந்திருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கஷ்டம் வந்திருக்கு. உடனே அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சில உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு செட் ஆகாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, சில உலகத்துக்குரிய காரியம் நமக்கு செட்டே ஆகாது, நம்ம கொஞ்சம் வேற மாதிரி இருப்போம்னு சொல்லுங்க. ஒரு ஆமென். பின்னாடி இருக்கிற தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில உலகத்து காரியங்கள் உனக்கு செட் ஆகாது. எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு லீவ் போட்டுட்டு வந்திருக்கீங்க இந்த கூட்டத்துக்கு? கையை உயர்த்துங்க பார்ப்போம்.
வேலைக்கு லீவு போட்டுட்டு, வேலைக்கு 1 2 3 4 5 6 நிறைய பேர் வேலைக்கு லீவு போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. லீவு கேட்கும்போது காரணம் கேட்டிருப்பாங்க. எதுக்கியா லீவு போட்டு? எத்தனை பேர் உண்மையான காரணம் சொன்னீங்க? உண்மையான காரணம் சொல்லும் பொழுது எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ தெரியல. அடுத்த மாசம் நீ உண்மையான காரணம் சொல்லும்போது பார்ப்பான். அப்ப அவங்களுக்கு உன்னுடைய காரியங்கள் செட் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவருக்குள்ள ஓடும் பொழுது உலகம் பார்த்து வித்தியாசமா பார்க்கும். இது உனக்கு செட் ஆகாதே, நீ ஏன் இப்படி இருக்கிற, சபை நீ அலையிற, ஊழியம் தான் ஏன் அலையிற, கர்த்தருடைய காரியங்கள் ஏன் அலையிறன்னு சொல்லி உன்னை வேற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தர் உன்னை தற்செயலாய் அல்ல, ஒரு நோக்கத்தோடு இந்த காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் தலை சிறாவை கலத்தும் பொழுது சொல்லிருப்பாங்க, ஏன்டா கலத்துற, அதெல்லாம் வச்சுக்கோ, மார்க் அவசரத்தை அவன் பட்டயத்தை ஓங்கும்போது உன் நெஞ்சில படி என்ன பண்ணுவேன். சிலர் எப்படி நல்லதா சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அது தேவையே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதையெல்லாம் ஒவ்வொன்றா கலெக்டர் எல்லாரும் சொன்னாங்க, யாரா இவன் கிறுக்கன், நீங்க வசமா யார் மாட்டிக்கிட்டா, தாவீது மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ஒவ்வொன்றாய் யோசித்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனா தாவீது அவன் ஒவ்வொன்றையும் கலர்த்தினது தற்செயல் அல்ல. அதுல கடைசி ஒரு பெரிய அர்த்தத்தையே கர்த்தர் வச்சிருந்தாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு உன்னை விட்டு சில நன்மையான காரியங்கள் உன்னை கலண்டு போய்கிட்டே இருக்குதா, சில ஆசீர்வாதங்கள் உன்னை கலண்டு போய்கிட்டே இருக்குதா, சில உறவுகள் உன்னை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்குதா, அவர் தான் பிரிச்சு உன் ட்ராக்க மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எங்க பள்ளம் இருக்குது, எங்க மேடு இருக்குது, எங்க முள் இருக்குது, என் பிள்ளை எப்படிலாம் நடத்தணும். நம்ம கண்ணுக்கு நன்மையா தான் தோணும். ஆனா அவருடைய பார்வையில என்னுடைய ஆயுசு நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சத்தமா ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் போற போக்குல வாழ விரும்பல, அவர் போக்குல நான் வாழ விரும்புகிறேன், அவர் போக்குல நான் வாழ விரும்புகிறேன். அவருடைய போக்குல தான் நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ சில காரியங்கள் வித்தியாசமா தோணும். ஆனா கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சாட்சியை நான் கேட்டேன். கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய அருமையான ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர் வேற ஒரு மாநிலத்தை அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 3 நாட்கள் கூட்டம், விசேஷித்த நற்செய்தி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது வட மாநிலத்தில். அப்ப அந்த கூட்டத்துக்காக போயிருக்கு. முதல் நாள் கூட்டம் நல்லபடியாக முடிந்தது. 2வது நாள் கூட்டத்தில் அவங்க மனைவி ஃபோன் போடுறாங்க. என்னங்க சொல்லி ரொம்ப வேதனையோட குரல்ல பேசுறாங்க. என்னமாச்சு, என்ன சொல்லிச்சு, நம்ம பையன் மரித்து போனான், சின்ன பையன், நம்ம பிள்ளை மரித்து போனான்னு சொன்னதை கேட்டவொன்னு அந்த ஊழியக்காரருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே மறுபடியும் சொன்னாராம், எனக்கு இன்னும் 2 நாள் கூட்டம் இருக்குது, நீயே பிள்ளையை அடக்கம் பண்ணிடு, நீயே பிள்ளையை அடக்கம் பண்ணிடு, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த கூட்டம் முக்கியம் சொல்லி 2 நாள் கூட்டத்தை முடித்து விட்டு தன்னுடைய மகனுடைய காரியத்தை பார்க்க போனாங்களாம். உலகெல்லாம் சொல்லிச்சு, என்னையா, என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், ஏன் பிள்ளையினுடைய இதுக்கு கூட வராத, அப்படிப்பட்ட ஒரு ஊழியமா, அப்படிப்பட்ட ஒரு காரியமா. இன்னைக்கு கர்த்தர் அந்த மகனை அநேகத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அநேகத்துக்கு அவர் ஆவில நினைச்சது, என் பிள்ளையை நான் ஒரு நாள் பரலோகத்துல பார்ப்பேன், என் மகனை நான் ஒரு நாள் பரலோகத்துல பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு என் மகனுக்காக நான் போயிட்டேன்னா இங்க இருக்கிற அநேகரை நான் நரகத்துல தான் போக வேண்டியது இருக்குமே, இவ்வளவு நான் பரலோகத்துல பார்க்க முடியாது என்று சொல்லி இதெல்லாம் செய்யும் பொழுது உலகத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆண்டவருக்காக ஓடும்போது சிலது வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் தற்செயலானது அல்ல. நீ ஆண்டவருக்காய் இழக்கிற ஒவ்வொரு இழப்பும் தற்செயலே அல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முகாந்தத்தை வச்சிருக்கிறாரு. பிசாசு சொல்லுவான், இழப்ப கண்ணில் காமிச்சு சொல்லுவான், பாரு என்னத்தை பெற்றுக்கொண்ட, எதை பெற்றுக்கொண்ட, இழப்புகள், அவமானம், வேதனை, பிரச்சனை, நீ முழங்கால் படி போட்டு சொல்லு, இவைகள் தற்செயலானதல்ல, எல்லாமே நான் முகாந்தரத்தோடு எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார். யோபுவுக்கு அனுமதித்தது ஒவ்வொன்றும் தற்செயல் அல்லையா. ஆண்டவருக்கு தான் தெரியும் யோபு முடிவு எப்படின்னு சொல்லி, யோபுவுக்கு தெரியாது. ஆமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் முடிவு நமக்கே தெரியாமல இருக்கலாம், ஆனா கர்த்தர் நன்கு அறிந்து வச்சிருக்கிறார். உன் வழிகளில சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நான் என் பாதையில வரக்கூடியது ஒவ்வொன்றும், என் பாதைக்கு வரக்கூடிய வாழ்த்துகளும் எனக்கு தற்செயல் அல்ல. என் வார்த்தைக்கு, என்னுடைய பார்வைக்கு வரக்கூடிய இழப்புகளும், பரியாசங்களும், அவமானங்களும், நிந்தைகளும் எவைகளுமே தற்செயல் அல்ல என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இங்க கீழே இருக்கிற பிள்ளைங்க எத்தனை சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில நடக்கிறது இனி தற்செயல் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ற பிள்ளைங்க மட்டும் சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எத்தனையோ இழப்புகள் வித்தியாசமா இருக்கும். தாவீது அதெல்லாம் விட்டுட்டு தாவீது எதை எடுக்க ஓடினாரு, சத்தமா சொல்லுங்களேன், கூழாங்கலை எடுக்க போறாரு. மக்களுக்கு இன்னும் வித்தியாசம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த தாவீது. கூழாங்கல் எடுத்துட்டு சில கவனை இடுப்புல தொங்கிட்டு இருக்கிற அந்த கவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கவனை எடுத்துக்கொண்டு வரும்போது எல்லாம் பார்த்துருப்பாங்க, என்னமோ ஆயிட்டு இவனுக்கு,
பட்டயத்தை தூக்கி போட்டுட்டு முன்னாடி நிக்கிறவன் கோலியாத்து மிகப்பெரிய உயரமா இருக்கிறான், பட்டயத்தை வச்சுட்டு இருக்கான். இவனோ கையில எதை தூக்கிட்டு வரான்? ஒரு கிழிஞ்சு போன கவனையும் ஒரு கல்லையும் தூக்கிக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லி வித்தியாசமா தான் பாருக்கும். ஒரு ஆமென். எலியாவுக்கு பின்னாடி எலிசா போகிறாரு. நீங்க போகிற இடத்துக்கு எல்லாம் நானும் வருவேன்னு சொல்லி 50 தீர்க்கதரிசிகள் பாக்குறாங்க. நீ எதுக்கு போற? உன் ஆண்டவர் தான், உன்னுடைய தலைவன் தான் எடுத்துக்கொள்ள போகிறானே, நீ எதுக்கு போகிற? அவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. எலிசா பின்னாடி நாய் மாதிரி போக 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 யாருக்கு வித்தியாசமா இருந்துச்சு? மற்றவங்களுக்கு வித்தியாசமா தான் இருந்தது. ஆனா அவன் யோர்தானை பிளந்து வரும் பொழுதோ அநேகர் மண்டிட்டு கிடந்தார்கள், அநேகர் மண்டிட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய காரியங்கள் சிலது வித்தியாசமா இருக்கும் ஆவிக்கிட்ட வாழ்க்கையில. ஆனா அவைகள் ஒவ்வொன்றுக்கு அந்த பெரிய பிரதிபலனை தர போறாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இவன் கவனை வைத்துக் கொண்டு போகும்போது எல்லாரும் பார்த்தாங்க, என்ன பண்றான்னு தெரியலையே என்று சொல்லி கடைசியா இவன் கோலியாத்து கேட்கிறான், பெலிஸ்தன், நான் நாயா? என்னை கொல்லுவது நீ தடியோட புறப்பட்டு வருவதற்கு? ஆமென். பரியாசம் பண்றான். ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இங்க கோலியாத்து நல்லா நிமிந்துக்கிட்டு, என்னடா நான் நாய் நான் நினைச்சுக்கிட்டேன், நீ தடியை கம்ப தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அதற்கு பேச்சே கொடுக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரியான நேரத்துல கோலியாத் தன் கையில இருக்கிற கவனை எடுத்து ஒரு விடுதான் விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரே அடிதான் ஸ்ட்ரெயிட்டா எங்க போய் பதிஞ்சது? அந்த கூழாங்கல் நெத்தி போட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நெத்தி போட்டுல பட்டு நேராய் கோலியாத்துடைய சிரசு கீழே விழ ஆரம்பிக்குது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுகிறேன், இதே பட்டயத்தை வைத்து அவர் யுத்தம் பண்ணியிருப்பாருன்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பானுங்க? நான் தான் அந்த பட்டயத்துக்கு ஷார்ப்பு பண்ணினேன் தெரியுமா? தாவீது கையில இருந்த பட்டயம் நான் ஷார்ப்பு பண்ணினதுப்பா. அந்த பிடி நானே நல்ல வெங்கலத்தை போட்டு நான் என்ன பண்ணேன்? பிடி நான் வச்சது. அந்த மார்க் அவசரம் இந்த கொல்லம் தான், இதுதான் பண்ணான்னு சொல்லி ஒவ்வொருத்தன் பீத்த வந்திருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சவுல் சொல்லுவாரு, அவனுக்கு நல்ல கோலியாத்தை வெட்டக்கூடிய பட்டயம் நல்ல வெயிட் உள்ள பட்டயம் இருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலானது செஞ்சது. எவன் பெருமைக்கும் ஒன்னு ஆளாக கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எவனும் உனக்காண்டி இது இவன் என்னால வந்தவன் சொல்றது கர்த்தர் இனி விடவே மாட்டார். இவங்களால இவன் மேல வந்தாயா, இவங்களால இந்த சாம் இப்படி வந்தாரியா, அந்த சோலிக்கே இடம் கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், டேய் தாவீது, ஆண்டவர் உள்ள சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இரு, போட்டுக்கிட்டே இரு. இப்ப எத்தனை பேர் சொல்லியிருப்பான்? எல்லாம் ஒன்னே தான் பார்த்திருப்பான். ஆமே. அவருடைய பிள்ளைகள் உனக்குள்ளது சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் உன்னை ரொம்ப ரொம்ப மேல கொண்டு வர போறார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.